கோமியம் மருத்துவ குணம் மிக்கது என்று சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடியின் கூறியது சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய நிலையில், கோமியம் விஞ்ஞானபூர்வமாக அமிர்த நீர் என்றும் மாட்டிறைச்சியை சாப்பிடும்போது கோமியம் குடிக்க கூடாதா என்றும் தமிழிசை பேசியிருப்பது விவாத பொருளாக மாறியுள்ளது. மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னு உடனே அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். கோமியம் மருத்துவ குணம் நிறைந்தது என்று ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி பேசியது சர்ச்சையான நிலையில், அதற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தந்த விளக்கமே இது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், ஆயுர்வேத துறையில் கோமியம் ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுவதாக கூறினார். வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தால் அது உங்களுக்கு குற்றம் இல்லை. ஆனால் கோவில் சிறுநீர் கோமியம் என்றது விஞ்ஞானபூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள். இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, டாஸ்மாக் குடிக்கிறது குறைஞ்சு போயிடுமோன்னு ஒரு பயம் வேற வந்திருக்கும். அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காம விட்டாங்க, எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது? பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, என் உணவு என் உரிமை என்று கூறுபவர்கள் என் மருந்து என் உரிமை என்பதை ஏற்க மறுப்பதாக விமர்சித்தார். தமிழிசையின் கருத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில், ஆங்கிலத்தில் மருத்துவம் பயின்றவருக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை என்றும் கூறியுள்ளார். வடநாட்டில் மாட்டை வைத்து கலவரம் செய்து அரசியல் ஆதாயம் தேடியது போல இங்கேயும் மாட்டரசியல் செய்ய வேண்டாம் என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மருத்துவ குணம் கொண்டது என்றால் மருத்துவமனைகளில் கோமியத்தை மருந்தாக கொடுக்க வேண்டியதுதானே என்று வினவினார். அதான் மருத்துவமனைகளுக்கெல்லாம் அதை லிட்டரா கொடுத்து குடிக்க சொல்லணும். மாட்டு கறிங்கிற மாதிரி மாட்டு கறிங்கிற பாருங்க. மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இதான் இந்த நாடு கட்டமைப்பு. இந்தியாவில் தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது, பால் கொட்டப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. அதே சமயம் இந்திய பசுக்களின் கோமியத்தில் பாக்டீரியாக்கள் உள்ளதென சர்வதேச அளவில் நிரூபணம் ஆகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். கோமியம் உங்களுக்கு குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க குடிச்சீங்க, அதுக்காக அதை போய் பரப்பின்னு இருக்கணும். உடலுக்கு தேவையில்லாதவைதான் சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது என்றும் பசு கோமியத்திற்கு மட்டும் மருத்துவ குணம் உள்ளது என்பதை ஏற்க முடியாது என்றும் மருத்துவர் அமலோற்பவநாதன் தெரிவித்துள்ளார். ஏதோ ஒரு லேப்ல ஒருத்தர் ஒரு சிறுநீர் எடுத்து டெஸ்ட் பண்றாரு, அதுல புரோட்டீன் பாக்டீரியாவை வளர்ச்சியை தடுக்குது. இந்த பாக்டீரியா வளர்ச்சி பல கெமிக்கல்ஸ் தடுக்கும். உதாரணமா நீங்க வெறும் வாட்டர்ல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல 100 பாக்டீரியா போட்டீங்கன்னா அது செத்துடும். அதுக்காக தண்ணிக்கு பாக்டீரியாவை கொல்ற சக்தி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இது மனிதனுக்கு எடுத்துட்டு போலாமா முடியலையான்றத பத்தி இதுவரைக்கும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சாத்தியக்கூறு இருந்தா இந்நேரம் பண்ணிருப்பாங்க. இதனிடையே ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடியின் கருத்தை ஆதரித்துள்ள ஜோகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு, பசுவின் கோமியமும் சாணமும் நன்மை பயக்கும் பண்புகளை கொண்டுள்ளதாக கூறினார்.